வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். நாம் இப்போ நம்முடைய லடாக் ட்ரிப்பில் லே சிட்டியில் இருக்கிறோம். லேவும் அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஹால் ஆஃப் ஃபேம். இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியன் ஆர்மியோட மியூசியம். நம்ம கார்கில் வாரில் தொடர்ந்து எப்படி நம்ம சோல்ஜர்கள்லாம் வந்து போராடினாங்க அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இந்தியன் ஆர்மியோடைய டேங்க்ஸ்லாம் உள்ள இருக்குது. வெளியில் வந்து பார்வைக்காக வச்சுருக்குறாங்க. அப்படியே பாருங்கள், ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக்ஆஃப் வருது. பக்கத்தில் ரன்வேவே இருக்குது ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ இந்த ஹால் ஆஃப் ஃபேம்க்கு வெளியிலே வந்து நம்ம இந்த டேங்க்ஸ், சின்ன சின்ன டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்வைக்காக வச்சுருக்குறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து உள்ளே போகணும். பட் இங்கே ஒன்லி கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. கூகுள் பே கூட அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஒன் குட் திங் இஸ் இந்தியன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து சேம் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்ரிஷியேட்டட் டு இந்தியன் ஆர்மி. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்குறப்ப கேட்டாங்க வந்து நம்ம எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியன் சொன்ன உடனே விட்டுட்டாங்க. மற்றபடி சைனாவோ பாகிஸ்தானோ தான் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் டிக்கெட் பே வந்து கூட இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நம்ம வந்து இதை சேட்டலைட்டை குத்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்றாங்க. இட்ஸ் குட் இனிஷியேட்டிவ் பை இந்தியன் ஆர்மி. ஸோ நம்ம என்னைக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து பிக்சர் எடுக்கிறோம். யூ வாண்ட் அ பிக்சர் எவ்ரிவேர், கரெக்ட்? Yes. ஓகே, that's the woman thing, correct? Yes. இந்த ஹால் ஆஃப் ஃபேம் மியூசியம் இருக்கிறத சுற்றி ஒரு 360 டிகிரி நம்மளை காமிச்சிடுறேன். ரெண்டு மலை சுற்றி ஃபுல்லாக மலை இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து இந்த மியூசியம் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு அருமையான பேனோரமிக் வியூஸ் ஃபுல்லாகவே. நம்முடைய ஹால் ஆஃப் ஃபேமுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய டாப்பில் வந்து ஒரு ஸ்தூப்பா இருக்கும். அந்த ஸ்தூப்பாவை எப்போவுமே வந்து ஒரு புத்தாவாக கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு வழக்கம். புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு கான்கர் யுவர் செல்ஃப் தேன் டு வின் 1000 பேட்டில்ஸ். இது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஹால் ஆஃப் ஃபேம் உள்ள நிறையா கேலரிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போன உடனே இந்த லடாக்குடைய ஜாகிரஃபி பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரு கேலரி இருக்குது. லடாக்குடைய ஜாகிரஃபியை பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் லடாக், ஈஸ்டர்ன் லடாக் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். வெஸ்டர்ன் லடாக் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்க அங்குள்ள கல்ச்சர் எப்படி இருக்குமோ அதை கொஞ்சம் சிமிலராக ஒத்து போயிருக்கும். ஈஸ்டர்ன் லடாக் திபெத் இல்லைனா சைனா அதை ஒட்டி எப்படி கல்ச்சர் இருக்குமோ அதை கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஜம்மு காஷ்மீர்லேருந்து பிரிஞ்சது தான் லடாக். இங்கே இருக்கிற கேலரியில் புத்திஸ்ட் வே ஆஃப் லைஃப், இங்கே லடாக்கை ஆண்ட புத்திஸ்ட் கிங்ஸ் அவங்கள பற்றி நிறையா இன்ஃபர்மேஷனை வந்து திரும்ப தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேலரியிலேயே லடாக் மக்களுடைய கலாச்சாரம், அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ் மெட்டீரியல், அவங்க ஃபாலோ பண்ணுற ரிலிஜியன், இதை போர்ட்ரே பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. லடாக் கேலரிக்கு அப்புறமா உள்ளே போனோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியோடைய கேலரி வந்துடும்.
இதில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். ஸ்பெஷலாக இந்தோ சைனா வாரில் எப்படிலாம் வந்து இந்தியன் ஆர்மி ஃபைட் பண்ணாங்க, வின் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லாம் வந்து இதில் இன்னும் வந்து காட்சிக்காக வச்சுருக்கிறாங்க. ஒரு கண்ணாடி பெட்டியில் பாகிஸ்தான் மற்றும் சைனீஸ் சோல்ஜர்கிட்டேருந்து கேப்சர் பண்ண துப்பாக்கியை ஒரு பார்வை பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஹால் ஆஃப் ஃபேமில் இருக்கிற இந்த ஹால் வந்து எல்லாமே இந்தியா, சைனா அண்ட் இந்தியா, பாகிஸ்தான், கார்கில் வார் அதுக்குள்ள எல்லா இதுலேயுமே வந்து ஃபோட்டோ, அப்புறம் ஆர்ட்லரி, கன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஒரு பியானோ பாக்ஸில் லடாக்கோட டெரைன் மாடல் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கார்கில் ஏரியாவுடைய டெரைனை வந்து ஒரு மாடலாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுபோக பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்கிட்டேருந்து கேப்சர் பண்ண கன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சைடில் வால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ், அவங்களுடைய மேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த பல ஃபோட்டோ, அப்புறம் எப்படிலாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நிறையாவே வந்து குறிப்புகள் இருந்தது. நல்லா இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. இங்கே இருக்கிற சொவினியர் ஷாப்பில் டிஷர்ட்ஸ், சாரீஸ், பஷ்மினா ஷால், அப்புறம் மண்டல ஆர்ட் பெயிண்டிங், கீ செயின்ஸ் இந்த மாதிரி நிறையாவே பார்க்க முடிஞ்சது. இங்கே இருக்க ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நான் லே மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இந்த சொவினியர் ஷாப்பில் ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் சொவினியர்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் இருக்க சொவினியர் ஷாப்பை யூஸ் பண்ணுங்கள். ஒர்த். கார்கில் அப்புறம் சியாச்சின் இது ரெண்டுக்குமே சேர்த்து தனியாக ஒரு கேலரி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா கேலரியும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த கேலரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே போய் பார்க்கலாம். சியாச்சின் ஒரு ஹை ஆல்டிடியூட் கிளேசியர்ஸில் நம்ம இந்தியன் ஆர்மியோட போஸ்ட் எப்படி இருக்கும், அங்கே உள்ள வீரர்கள்லாம் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டென்ட்லாம் வச்சுருக்கிறாங்க, எப்படி வந்து ஸ்கீயிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் வந்து நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு கேலரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது, அருமையாகவும் இருந்தது. இதை வச்ச இந்தியன் ஆர்மிக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
இதுதான் வார் மெமோரியல். இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து எனக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து வார் மெமோரியல் உள்ளே போகணுங்க. பட் நான் வெளியில் வந்து பார்க்குறேன். இந்த இடத்த நான் சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். இந்த இந்தோ சைனா வார், கார்கில் வாரில் இறந்த வீரர்கள் நினைவாக வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெமோரியலாக வந்து ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வீரர்களோட நினைவாக வந்து இந்த ஒரு மெமோரியல் சைட் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டோன் எல்லாத்துக்குமே வந்து வச்சு அதில் அவங்க பேர், எந்த இதில் ஒர்க் பண்ணாங்க, எந்த லேவோட வார் மெமோரியல், நம்முடைய இராணுவ வீரர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சதில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோடு நிறுத்திக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வைரமுத்து.